கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான படைப்பாக மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா ஒரு நோக்கத்தோடு படைத்திருப்பது போல மனிதர்களையும் ஒரு நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். இப்போ நாம் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் 100% அல்லாஹுக்கு இபாதத் செய்வது மட்டும்தான். வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படவில்லை. இப்போ அல்லாஹுக்கு இபாதத் செய்வது என்றால் வெறுமனே சில கிரிகைகளை மட்டும் நாம் செய்வதா என்று கேட்டால் கிடையாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு நிர்ணயித்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆயுள் இருக்கிறது. இந்த ஆயுள் முழுவதையும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாம் கழிப்பது தான் நாம் படைக்கப்பட்ட நோக்கமாகும். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 5 நேரம் தொழுவது தான் இபாதத் என்று. இன்னும் சிலர் அதைவிட கொஞ்சம் விரிவாக நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது இதுதான் இபாதத் என்று நினைக்கிறார்கள். சிலர் அதோடு சேர்த்து சில நஃபிலான வணக்கங்கள் செய்வது இபாதத் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய முழு வாழ்வும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து மீண்டும் இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் உள்ள நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். அதனால தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இபாதத்திற்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது, இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தா மினல் அமாலி ظாஹிரா வல் பாத்தினா, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்துமே இபாதத் என்று சொல்கிறார்கள். உள்ளார்ந்த என்ன, நம்முடைய உள்ளத்தால் செய்கிற, நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்கிற அனைத்துமே இபாதத் என்று சொல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கின்ற, அப்போ குர்ஆனிலும் ஹதீஸிலும் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கமாகும். இப்போ இந்த இபாதத்துக்களை அன்புள்ள சகோதரர்களே, உலமாக்கள் 2 பிரதானமான பிரிவுகளில் பிரிக்கிறார்கள். ஒன்று இபாதா மஹ்தா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து வரும்போது இபாதத்தாக அடையாளப்படுத்தப்பட்ட இபாதத்துகள். அது அல்லாஹ் நமக்கு தரும்போதே இபாதத்தாகத்தான் தருகிறான். அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கிறது. அதை முஸ்லீம்கள் மட்டும்தான் அதை செய்வார்கள். என தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, துஆ கேட்பது, நேர்ச்சை செய்வது, அறுத்து பலியிடுவது, இவைகளெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வரும்போது தனியாக இபாதத்துக்களாகவே நமக்கு வந்தவை. இவற்றை இபாதா மஹ்தா என்று சொல்லுவது. இரண்டாவது இபாதா கைரு மஹ்தா, அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் அதை செய்வார்கள், ஆனால் முஸ்லிமுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். ஏனென்றால் முஸ்லிம் அதை செய்யும் போது அல்லாஹுக்காக வேண்டி செய்வார். உதாரணமாக, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே அவர்களுடைய பெற்றோரை மதிப்பார்கள், பெற்றோரை கண்ணியப்படுத்துவார்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்வார்கள். அதே போல குழந்தை வளர்ப்பு, மனைவிக்குரிய கடமைகளை செய்வது, கணவனுக்குரிய உரிமைகளை கொடுப்பது, பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடப்பது, கொடுக்கல் வாங்கல்களில் நேர்மையை கடைபிடிப்பது, அதே போல பொது பணிகளில் ஈடுபடுவது, இவற்றை எல்லோரும் செய்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுக்காக என்று செய்ய வேண்டும். இவற்றை அல்லாஹுக்காக என்று செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த காரியங்களில் அவன் கவனமும் செலுத்த வேண்டும். என்று அவன் படைக்கப்பட்ட நோக்கங்களில் அதுவும் வருகிறது. இந்த அடிப்படையில் பிரதானமான 2 வகையாக இந்த இபாதத்தை பிரிக்கிற உலமாக்கள், அடுத்ததாக நம்முடைய இபாதத்துக்களை நம்முடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதான் இபாதா பதனியா என்று சொல்வது.
நம்முடைய உடல் உறுப்புகளால் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள். இப்போ தொழுவது உடல் உறுப்பால் செய்ய வேண்டிய ஒரு இபாதத். ரைட். அதே போல் இன்னும் ஒரு இபாதத் இருக்கிறது, இபாத மாலியா. நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து நம்ம செய்கிற இபாதத், இபாதா மாலியா என்று அதை சொல்வார்கள். பொருளாதாரத்தை வைத்து செய்யக்கூடிய சதக்கா கொடுக்கிறது, நம்முடைய பெற்றோருக்காக செலவு செய்வது, பிள்ளைகளுக்காக செலவு செய்வது, அதுபோல் அல்லாஹுடைய பணிகளுக்காக செலவு செய்வது, இவைகளெல்லாம் இபாதா மாலியா. இன்னும் ஒன்று இருக்கிறது இபாதா கல்பியா. நம்முடைய உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள், நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள். பெரும்பாலான மக்கள் இபாதா பதனியாவுக்கு, உடல் உறுப்புகளால் செய்ய வேண்டிய இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஒரு குறிப்பிட்ட மக்கள் இபாதா மாலியாவுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் அதிகமான மக்கள் இபாதா கல்பியா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. ஏன்னா அப்படி ஒன்று இருக்கா என்பதை நிறைய பேர் தெரியாது. நம்முடைய உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துக்களும் இருக்கிறதா என்று கேட்கிறவர்கள் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பார்கள். உண்மையிலே உள்ளத்தால் செய்ய வேண்டிய நிறைய இபாதத்துக்கள் இருக்கின்றன. உதாரணமாக தவக்குல், இது உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத். அதே போல ஹவுஃப், அல்லாஹை பயப்படுவது என்பது உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத். மஹப்பா, அல்லாஹை நேசிப்பது, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத். இப்படி உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இந்த இபாதத்துக்களுள் மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் அஸ்ஸப்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தாகும், பொறுமை. இதை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய வலியுறுத்துகிறான். இஸ்பிரு வசாபிரு, பொறுமையோடு இருங்கள், பொறுமையை ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து கொண்டிருங்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பொறுமையோடு வாழுங்கள், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யுங்கள். சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர் என்கிற சூரா எல்லோருக்கும் தெரிந்த சூரா. வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், வெற்றி பெற்ற மூமின்களுக்குரிய, வெற்றி பெற்ற மனிதர்களுக்குரிய இலக்கணத்தை இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறார். அதிலே முதலாவது ஈமான், இரண்டாவது அமல் சாலிஹாத் என்ற நல்லமல்கள், மூன்றாவது வத்தவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் நினைவுபடுத்துவது, உபதேசம் செய்வது, நான்காவது வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது. அப்போ பொறுமையை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா அவனுடைய ஆயுளை மிக குறுகியதாக ஆக்கியிருக்கிறார். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஆயுள், உம்மத்தின்னா ரெண்டு உம்மத்தையும் குறிக்கும், உம்மத்து தஅவா, உம்மத்துல் இஜாபா. ரசூலுல்லாஹ்வோட உம்மத் என்பது ரெண்டு, ஒன்று உம்மத்து தஅவா. உம்மத்து தஅவா என்றால் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் உம்மத்து தஅவா, முஸ்லிம் நான் முஸ்லிம் எல்லோரும். உம்மத்துல் இஜாபா என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் குறிக்கக்கூடியதுதான் உம்மத்து இஜாபா என்பது. இந்த இரண்டு உம்மத்தும் மிக குறுகிய ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நொன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகுள்ள மக்களுடைய ஆயுள் மிக குறுகியது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். இப்போ 60க்கும் 70க்கும் இடையில் எடுத்தால் 65. இப்போ மேக்சிமம் ஒருவர் ஹெல்த்தியாக, ஃபிசிக்கலியும் மென்டலியும் ஹெல்த்தியாக வாழுகிற காலம் ஒரு 70 வருஷம்தான். அதே போல் 70க்கு பிறகு அவர் இருந்தால் ஒரு சிக்காக, ஒரு நோயாளியாகத்தான் அவர் இருக்க போகிறார். அது விதிவிலக்காக இருக்கும். பெரும்பாலானவர்கள் 70க்குள்ள மூத்தாயிடுவாங்க. இந்த குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை வாழ வைக்கிறான். எதற்காக என்று கேட்டால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக. அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹுடைய சோதனை என்பது
ஒரு பொதுவான விதியாகும். அதை அரபியில் சொல்லுவார்கள் சுன்னத்துல்லாஹி ஃபில் கவுன். பிரபஞ்சத்தில் அல்லாஹுடைய ஒரு விதி அது. உண்மையிலே குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் தனக்கு சோதனை வராமல் வாழ வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டான். சோதனை இல்லாமல் இந்த உலகம் இயங்கும் என்று நம்பவும் மாட்டான். குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கிற எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் ஈமான் கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள், இந்த உலகம் ஒரு சோதனை களம். சோதனைகள் பல வடிவங்களில் வரும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூஅ் வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப், கொஞ்சம் பயத்தை கொண்டு சோதிப்போம். வல் ஜூஅ், பசியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம். அப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய நெருக்கமானவர்கள் மூத்தாகுவதன் மூலம் சோதனை வரும். வஸ்ஸமராத், விளைச்சல்களில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது சோதனையினுடைய வடிவங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், நபியே பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நீ நன்மாராயம் சொல்லு. சோதனை வந்தால் ஒரு மனிதன் நிலை குலைந்து விடுவான். பொதுவாக எல்லோரும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணலாம். இது உலகத்தில் சிம்பிளான விஷயம், ஈஸியான விஷயம். ஆனால் அவரவருக்கென்று ஒன்று வந்து விட்டால்தான் அவருடைய உண்மை நிலை புரியும். அதனால தான் சொல்லுவார்கள், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் என்று. இப்போ ஒருவரை கூப்பிட்டு நான் அட்வைஸ் பண்ணுறது எனக்கு லேஸ். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் லொஸ்டாக இருக்கிறார், விவசாயம் செய்து 100% லொஸ்டாக இருக்கிறார். அவர் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த டிட்வா சூறாவளி டைமில் சில சகோதரர்கிட்ட போனோம், பெரிய லொஸ்ட் அவங்களுக்கு. அவங்களுக்கு விளங்குது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்கண்டு. நாங்கள் ஒரு சில சகோதரர்களை சந்தித்தோம், அவங்களுக்கு எப்படியுமே ஒரு 100 கோடி 200 கோடி லொஸ்டாக இருக்கு. ஆனால் அவர் ட்ரை பண்ணுறாரு கேஷுவலாக இருப்பதற்கு, ஆனால் முடியுதில்லை. 100 கோடி 200 கோடி லொஸ்ட்டுண்டா சின்ன விஷயம் அல்ல. எல்லாரும் போய் ஆறுதல் சொல்லாங்க, கலா கதிர் பொருந்தி கொள்ளுங்கள், அல்லாஹ் தருவான், இது எல்லாருக்கும் லேசி. ஆனால் அவருக்கு அந்த சோதனை வந்தால்தான் அதனுடைய வெயிட்டும் அதனுடைய பாதிப்பும் தெரியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், சோதிப்பேன், பொறுமையோடு இருக்கிறவர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அப்போ இந்த பொறுமை என்பது நம்முடைய உள்ளத்தோடு தொடர்பட்ட ஒரு அமலாகும், இபாதத்துன் கல்பியா. அன்புள்ள சகோதரர்களே, பொறுமை என்பது என்ன? பொறுமை என்பது அந்த சோதனைகள் வரும்போது மார்க்கத்திற்கு மாற்றமாக நாம் நடக்காமல் இருப்பது தான் பொறுமையாகும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பொறுமை என்கிற சொல் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பொறுமை என்றால் என்ன என்று கேட்டால், நமக்கு ஒரு சோதனை வரும்போது அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு நாம் மாறு செய்யக்கூடாது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்யக்கூடாது, மார்க்கத்திற்கு மாறு செய்யக்கூடாது. மாறு செய்யாமல் நாம் பிடிவாதமாக இருப்பது தான் பொறுமையாகும். அதிலே குறிப்பாக அபூதாவுத் திர்மிதி ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் வராஇக்கும் ஐயாமுஸ் ஸப்ர், பின்னால் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். இன்ன மின் வராஇக்கும் ஐயாமுஸ் ஸப்ர், பின்னால் ஒரு காலம் வரும், அது பொறுமைக்குரிய காலம். அஸ்ஸப்ரு ஃபீஹி மிஸ்லு கபுதின் அலல் ஜம்ர், அந்த காலத்தில் பொறுமையோடு இருப்பது நெருப்புத்தணையில் இப்படி கையில் எடுத்து வைத்திருப்பது போல என்று சொன்னார்கள். பின்னால் சஹாபாக்களை வைத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலம் பொறுமைக்குரிய காலம். எப்படி பொறுமை என்றால், நெருப்புத்தணலை
அப்படி கையில் அள்ளி வைத்திருப்பது போன்று இருக்கும் என்று சொல்லிட்டு ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். லில் ஆமிலி ஃபீஹிம் மிஸ்லு அஜ்ரு 50 மின்கும். அதிலே பொறுமையோடு செயற்படுகிறவருக்கு உங்களில் 50 பேருக்கு கிடைக்கிற கூலி கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த காலத்தில் பொறுமையோடு செயற்படுகிறவர்களுக்கு உங்களில் யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களில் 50 பேருக்கு கிடைக்கிற கூலி அவர்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட நம்ம அந்த காலத்தில் தான் இப்போது வாழுகிறோமா என்று நினைக்கிற அளவுக்கு தான் அந்த காலம் இருக்கு. இந்த காலத்தில் பேசுவது அவ்வளவும் லேஸ். பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பேசுவார், இன்ஸ்டாகிராமில் பேசுவார், யூடியூப்பில் பேசுவார். பேசுகிறேன்னு பயான சொல்லலை. எல்லாருமே சீர்திருத்தம் பேசுவார்கள். கடை தெருக்களில் சீர்திருத்தம், கடற்கரையில் சீர்திருத்தம், தெருவோரங்களில் சீர்திருத்தம், சோஷியல் மீடியாக்களில் சீர்திருத்தம். ஆனால் பிராக்டிக்கல் என்று வந்தால் இல்லை. நமக்கு ஒரு சோதனையும் பிரச்சனையும் வரும்போது மார்க்கத்தை ஒரு சைடில் வைக்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம வாழுகிற இந்த காலம் இப்போ ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தோடு ஒப்பிட்டால் பொருளாதார தேவை கூடிய ஒரு காலத்தில் வாழுகிறோம். இப்போ பொருளாதார தேவை கூடிச்சு. அது விரும்பாமலோ எல்லோரும் அடிக்ட் ஆயிட்டோம். எங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லுங்கள், 40 வயசுக்கு மேல் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு 5 வயதாக இருக்கும்போது, ஒரு 50 வயது சகோதரிட்ட நீங்கள் உங்களுக்கு 10 வயதாக இருக்கும்போது ஊரில் இருந்த ஹோட்டலை சொல்லுங்கள், ஒரு தேத்தனி கடை இருக்கும், சோறெல்லாம் இருக்காதங்க. பிளேண்டி கூடினா பசுப்பாலில் டீ, இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கு நிலைமை என்ன? எத்தனை விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸ், சும்மா கற்பனை பண்ண இல்லாத விலை. ஒரு தேசிக்கா எவ்வளோ விற்கும்? இப்போ உள்ள சீசனில் நான் நினைக்கிறேன் ஒரு தேசிக்கா 25 ரூபா 30 ரூபா முடியும். இந்த தேசிக்காவோட புதினா இலை அது ஃப்ரீ விட்ட நாட்டினா. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் லைம் மின்ட் ஜூஸ், பேர் என்ன? அதுக்கு பேர் லைம் மின்ட் ஜூஸ். தேசிக்காயையும் புதினாவையும் போட்டு ஐஸும் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு அடித்து தர்றது எவ்வளோ கோஸ்டாக போகுது? நம்ம வீட்டை செய்கிறதாக இருந்தால் நமக்கு 50 ரூபாவும் போகாது. ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நீங்கள் போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை தரத்தை பொறுத்து எப்படியும் 300 ரூபாயிலேருந்து தான் ஆரம்பிக்கும். 450 ரூபா, 500 ரூபா, 750 ரூபா. ஒன்றும் செய்யலை. எல்லா இடமும் அப்படித்தான். அக்கரப்பத்தில் மட்டுமல்ல, கல்முனையில் மட்டுமல்ல, கொழும்பு போனாலும் அதான் நிலை, டெல்லிக்கு போனாலும் அதான் நிலை, துபாய்க்கு போனாலும் அதான் நிலை. துபாயிலெல்லாம் டபுள். இப்போ காசு தேவை. பிள்ளைகளில் படிப்பு, ஸ்கூலில் ஃப்ரீயாக படித்த படிப்பு, டியூஷனுன்றதே இல்லை. டீச்சர்ஸ்மாருக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பளம் எடுத்த காலம் அது. இப்போ ஒரு பிள்ளையோட கோர்ஸ் ஃபீஸ் சும்மா என்னமோ ஒரு கோர்ஸ் செய்கிறான். என்ன மகன் கோர்ஸ், உமாக்கும் தெரியா கோர்ஸில் பேர், வாப்பாக்கும் தெரியா கோர்ஸ் செய்கிறான். எவ்வளோ? 5 லட்சம், 7 லட்சம், 10 லட்சம், 40 லட்சம், 1 கோடி, 3 கோடி. காசு வேணும். நான் உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நமக்கு பொருளாதார சோதனை வருகிறது. பிள்ளைய படிப்பிக்கணும், பிள்ளைகள் ரெஸ்டாரண்ட் கூட்டி போச்சுன்னா போகணும், ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டால் வாங்கி கொடுக்கணும், பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். இது ஒரு சோதனை. இப்போ காசு இல்லை, ஆனால் காசு வேணும். இப்போ என்ன பண்ணுறது? சபுர் தேவை. சபுர்னால மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விடக்கூடாது, மார்க்க சட்டங்களை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. பொறுமை தேவை. வட்டிக்கிட்ட போக மாட்டேன், தலை போனாலும் வட்டிக்கிட்ட போக மாட்டேன், எவ்வளவுதான் காசு தேவைப்பட்டாலும் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பதுக்க மாட்டேன், கஸ்டமர்ஸுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன் என்கிற கொள்கையில் இருப்பது தான் பொறுமையாகும். எத்தனை பேர் இருக்கிறோம்? அதான் நான் சொன்னது. பொறுமைக்குரிய காலம் வரும். அந்த காலத்தில்
மார்க்கப்பற்றுடன் வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்றுதான். ஏலா எல்லாரும் அடுத்தாங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஹலால் ஹராம் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ஹலால் ஹராம் சொல்லுவீங்க. ஆனால் என்னோட பர்சனல் லைஃப் இதில் யார் வெற்றியோ அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. வெளியில் நடிக்கலாம், மற்றவர்கள் செய்கிற அநியாயங்களை பார்த்து கொதித்தெழலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மனச்சாட்சிகள் இருக்கின்றன. நான் பொருளாதார விஷயத்தில் மிக தெளிவாகவும் கவனமாகவும் பேணுதலாகவும் பொறுமையோடு இருக்கிறேன் என்கிற நிலையில் இருப்பவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான மக்கள் இருக்கிறார், அவர்கள் புகழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை. சைக்காலஜிக்கலி சில செய்திகள் சொல்லுவாங்க, ஒருவன் கூட அலற்றான்டா அவன் அதில் வீக்காக இருப்பான். சிலர் பெரிய சுத்தம் தான் கதைப்பான் போகிற வார இடத்துல எல்லாம். அது சீதன் விட நான் போக மாட்டேன் கல்யாணத்துக்கு, இது இப்படியா. கடைசியில் பார்த்தா அவன்ட எல்லாமே ஓட்டையாரிக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இது ஒரு எக்ஸாம்பிள், பொருளாதார எக்ஸாம்பிளை சொன்னேன். இது போல் நோய் வரும், பொறுமை தேவை. எப்படி பொறுமை தேவை? நோய் வந்துட்டு வீட்டில் அடிக்கடி டிஃப்ரெண்டான நோய் வருது. மெடிக்கலும் கண்டுபிடிக்கிறதில்லை, மருத்துவ உலகமும் நோய்க்குரிய ரீசனை கண்டுபிடிக்கிறதில்லை. இங்கே போய் ஒரு எக்ஸ்ரே, அங்கே போய் ஒரு ஸ்கேன், இங்கே போய் ஒரு பிளட் டெஸ்ட், அப்புறம் கொழும்புக்கு போய் ஒன்றுமில்லை. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மனித வடிவத்தில் ஒரு சேத்தான் வருவான். நீங்கள் போய் அந்த பரிசாரியார்கிட்ட பாருங்களேன், இந்த வைத்தியர்கிட்ட பாருங்களேன், அந்த குறிகாரன்கிட்ட போங்களேன். இல்லை, அது ஷிர்க், இது குஃபுர், இது பித்அத். நான் போக மாட்டேன் என்று உறுதியோடு இருப்பது தான் பொறுமை. அப்போ பொறுமை என்றால் சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகம் சோதனை களம், பல வடிவங்களில் சோதனை வரும். அந்த சோதனைகளில் நம்ம மார்க்கத்துக்கு முரணில்லாமல் வாழ்வது. அதில் உலமாக்கள் அந்த சோதனையை பல வடிவங்களாக சொல்லுவாங்க. எப்படி என்றால் பொறுமையை, ஒன்று அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லா, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பொறுமை வேணும். அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பொறுமை வேணும். தொழுவதற்கு பொறுமை தேவை. அப்படின்னா என்ன? பீச்சில் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து நல்லா அரட்டை அடித்து கொண்டு இருக்கும்போது பாங்கு சொல்லுது, எல்லாம் வாங்கி வச்சாச்சு, சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ பாங்கு சொல்லிச்சு, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. என்ன ஃப்ரெண்ட்ஸோட சட் பண்ணிகிட்டே இருக்கிறதா அல்லது பள்ளிக்கு போகிறதா? பள்ளிக்கு போகணும், பொறுமை தேவை. நல்ல குளிராரிக்கு போத்திட்டு படுக்கிறோம் அல்லது லேட்டாகி வந்து தூங்குறோம், டயர்டாரிக்கு சுபோவுக்கு பாங்கு சொல்லுது, தூக்கி வீசிட்டு போகணும். அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடாது, பொறுமை தேவை. அடுத்தது அஸ்ஸப்ரு அம் மஅசியத்தில்லா, அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்கு பொறுமை தேவை. அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்கு பொறுமை தேவை. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும், ஒரு பாவம் செய்வதற்கு. உதாரணமாக ஒரு பெண்ணோடு தனிமையில் இருப்பதற்கான வாய்ப்பும் யாரும் கண்டுகொள்ளாத ஒரு நிலையும் அந்த பெண்ணும் உடன்பட்ட ஒரு சந்தர்ப்பமும் உருவாகிறது. இது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இல்லை, இது அல்லாஹ்க்கு பிடிக்காது. மனம் சொல்லும், ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? உடனே போராடி அதை வெற்றி கொண்டு வெளியே வர வேண்டும். இது பொறுமை. மூன்றாவது அஸ்ஸப்ரு அலா அக்தாரில்லா, அல்லாஹ்வுடைய விதிகள் என்று இருக்கிறது. லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் நடக்காது. அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளை உண்டு, நமக்கு முதல் மௌத்தாகிறது எழுதப்பட்டிருந்தால் நடக்கும். நம்முடைய வியாபாரம் லொஸ்ட் ஆகணும்னா நடக்கும். நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னா நடக்கும். நமக்கு ஒரு நோய் வரணும் என்று எழுதப்பட்டிருந்தால் நடக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அதை பொருந்திக் கொள்வது. இப்படி உலமாக்கள் இந்த பொறுமையை மூன்றாக பிரிக்கிறார்கள். உண்மையிலேயே அன்புள்ள சகோதரிகளே, சரியான முறையில் நாம் வாழ்ந்தால் இந்த பொறுமைக்கு கிடைக்கிற
முடிவுகளின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் அந்த பொறுமை நமக்கு சுவையாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியை தரும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சுவர்க்கவாசிகள் அப்படி சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லப்படும், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்தீர்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்துக்குள்ளே போகக்குள்ள சுவர்க்கத்தில் வைத்து, இப்போ நம்ம இப்போது பிரதம அதிதி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி இப்படி இந்த அறிவிக்கிற மாதிரி, அப்போ அந்த டைமில் அவருக்கு ஒரு கிக் ஒன்று உண்டாகும். சுவர்க்கத்திற்குள் சொல்லப்படும், சலாமுன் அலைக்கும், நீங்கள் எல்லாம் வெல்கம், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், நீங்கள் உலகத்தில் பொறுமையாக இருந்தீர்கள். அப்போ பொறுமையாக இருந்தால் சுவர்க்கம் கிடைக்கும், சுவர்க்கத்தில் சாந்தி கிடைக்கும். அதே போல அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யுதௌன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா சபரு, இந்த உலகத்தில் பொறுமையோடு இருந்தவர்களுக்கு கூலி 2 தடவை கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். என்னென்னா விபச்சாரம் செய்ய சான்ஸ் கிடைச்சி இல்லை, சுபஹ் தொழாம படுக்க சொல்லி சைத்தான் சொன்னான், தூக்கி வீசிட்டு பள்ளிக்கு போனான். வட்டி எடுக்க சொல்லி எத்தனையோ பேர் வந்து கூப்பிட்டான், இல்லை அல்லாஹ். இப்படியாக அல்லாஹுக்காக வேண்டி அவன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, கஷ்டம், அவமானம், சாப்பிட வழி இல்லை, நோயினுடைய வேதனை இருந்தாலும் நான் அல்லாஹுக்கு மாறு செய்யவே மாட்டேன் என்ற அந்த பொறுமையோடு இருக்கிறான். எனவே இவனுக்காக அல்லாஹ் 2 தடவைகள் கூலி கொடுப்பதாக அல் குர்ஆனிலே சூரத்துல் கஸஸ் 54வது வசனத்தில் சொல்கிறான். இப்படி நிறைய சொல்றான். அதே போல இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையோடு இருக்கிறவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அதே போல வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையோடு இருக்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் பொறுமையோடு இருப்பான், பொறுமை சுவையாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். கருத்த ஒரு பெண்மணி வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த வலிப்பு வருது, ஃபிட்ஸ் மாதிரி அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு வலிப்பு எனக்கு வருகிறது. வந்தால் நான் விழுந்துடுறேன், விழுந்து கிடந்து சுத்துவேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஔரத் வெளிப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், இந்த வலிப்பு வராமல் இருக்க எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வலிப்பை நீ ஏற்றுக்கொண்டு, அல்லாஹுடைய கதிர் இது, இந்த வலிப்பை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுக்காக நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பின துஆ செய்கிறன், சுகம் கிடைக்கும். எது வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள் உடனே, அல்லாஹுடைய தூதரே, எனக்கு சுவர்க்கம்தான் வேண்டும், நான் பொறுமையாக இருக்கிறேன், வலிப்பை பொறுத்து கொள்கிறேன், ஆனால் அந்த ஔரத் வழியாக அமெரிக்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யாராவது ஒருவருக்கு நினைச்சா முழு பேரையும் ஹெல்த்தியாக வைக்கலாம், வெல்த்தியாக வைக்கலாம், முழுதையும் தரலாம், அல்லாஹ் கேளும். அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனுக்கு அவனே வைத்து கொண்ட பேர்கள் கதீர், காதிர், முக்ததிர், எல்லாமே சர்வ வல்லமை உள்ளவன். குர்ஆனில் 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். குன் என்றால் அவ்வளோ நடக்கும். நம்புறோமா இல்லையா? அந்த நம்பிக்கையில் நமக்கு டவுட் இருக்கா இல்லையா? அல்லாஹுக்கு எல்லோரையும் செல்வந்தர்களாக ஆக்க முடியும், எல்லோரையும் ஆரோக்கியமானவர்களாக ஆக்க முடியும், எல்லோரையும் எல்லா வசதிகளும் உள்ளவர்களாக ஆக்க முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அந்த ஹிக்மத்தின் அடிப்படையில் நோய்களை தருகிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியானுக்கு அவனுடைய 2 கண்களிலும் பிரச்சனையை கொடுத்து நான் கண் பார்வையை எடுத்துக்கொள்கிற போது அந்த அடியான் தேவையில்லாத வார்த்தைகளை, எனக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசி, எனக்கு பிடிக்காத ரூட்டில் ட்ரீட்மெண்ட்டை தேடி போகாமல் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அவனுக்கு நான் சுவர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால், முஃமினாக வாழ வேண்டும் என்றால் பொறுமை தேவை. பொறுமை என்பது அல்லாஹ் தடுத்தவற்றுக்குள் போகாமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தடுத்தவற்றை செய்யாமல் கவனமாக வாழ்வதுதான் பொறுமையாகும். இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கிற இன்பங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால்
நிச்சயமாக நாம் பொறுமையோடு இருக்கும்போது நமக்கும் இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் நம்மோடு இருப்பான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான், அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை தருவான். எனவே பொறுமையாளர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.